வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்னைக்கு திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கப் சாப்பாட்டு பச்சரிசியை 2-3 டைம் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி வெயிலில் காய விட்டு நல்லா மொரப்பாக காஞ்சதும் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியை கழுவி காய வச்சு செஞ்சிங்கன்னா தான் வறுக்கும் போதும் அரிசி ஒன்று போல் வறுபடும், உடைக்கும் போதும் ஒரே மாதிரி உடப்படும். போல் அரிசியை கழுவி காய வைக்க முடியாதவங்க காட்டன் டவலை நனைச்சிட்டு இறுக்கமாக புழிஞ்சு எடுத்து தேவையான அளவு அரிசியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் கழுவி காய வச்ச அரிசி 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அரிசி பருப்பு ரெண்டையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு கனமான வாணலியில் எடுத்து வச்சுருக்க அரிசியில் பாதி அளவு சேர்த்து மிதமான தீயில் கைவிடாமல் வறுத்துக்கோங்க. அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்திங்கன்னா தான் ஒன்று போல் வறுபடும். இது போல் நல்ல பொன்னிறமாக வறுபட்டதும் நல்லா வாசனை வரும். ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுக்கோங்க. அதே வாணலியில் பாசிப்பருப்பை சேர்த்து மிதமான தீயில் கைவிடாமல் வறுத்து பொன்னிறமானதும் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஆறினதும் மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரே சுற்றி எடுத்துக்கோங்க. இது போல் அரிசி உப்புமா ரவை பதத்துக்கு உடஞ்சிருக்கும். அரிசியை இந்த அளவுக்கு உடச்சா போதும். இதை தாண்டி அரைச்சிங்கன்னா களி குழஞ்சி போயிடும். வறுத்த பாசிப்பருப்பை அரிசி ரவையோடு சேர்த்து கலந்துக்கோங்க. அரிசி எடுத்த கப்பால் 2 கப் உடச்ச வெல்லம் 1 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறம் வடிகட்டி அதே பாத்திரத்தில் சேர்த்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. சூடான வெள்ளக்கரைசல் சேர்த்து செஞ்சால் தான் களி நல்லா வரும். அதனால தான் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்க சொல்லியிருக்கேன். அதே சமயம் வெள்ளக்கரைசல் சுண்டி போகாமல் பார்த்துக்கோங்க. வெள்ளக்கரைசல் ரொம்ப சுண்டி போயிட்டுனாலும் களி வேகாது. அரிசி எடுத்த கப்பால் 2 கப் தண்ணி 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி இது போல் நல்லா கொதித்ததும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பு கலவையை ஒரு கையால் கொட்டிட்டு இன்னொரு கையால் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். சிம்லே வச்சு கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது போல் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சேர்ந்தாப்பில் வந்துடும். இந்த ஸ்டேஜில் இன்னொரு அடுப்பில் கொதிச்சிட்டு இருக்கிற வெள்ளை கரைசலை எடுத்து சேர்த்து கலந்துட்டு ஒரு கொதி மட்டும் விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா களி வேகாது. ஒரு கொதி வந்தோடனே தட்டு போட்டு மூடி குக்கருக்குள்ளே வச்சு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய்யில் 6-7 முந்திரியை உடச்சி வறுத்து வச்சுக்கோங்க. ஸ்டீம் சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இது போல் நல்லா தண்ணி இல்லாமல் சாஃப்டாக வெந்திருக்கும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, வறுத்த முந்திரி, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா நல்லா சாஃப்டான அதே சமயம் உதிரான திருவாதிரை களி கிடைக்கும். இது போல் களியை ஒரு வாழை இலையில் வச்சு மேலே 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு அதிகாலையிலேயே சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.